விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. வெள்ளை அறிக்கை வந்தவுடன் திமுகவினுடைய சப்த நாடிகளும் அடங்கிவிட்டது. வயத்துல வயச்சல் புடி கடிச்சா மாதிரி அடிச்சு வயத்தடிச்சு ஆயிடுச்சு. அதனால தான் உதயநிதி சொல்லிட்டாரு, பாஸ்போர்ட் எடுத்துன்னு துபாய்க்கு போயிட்டாரு. ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க அப்பா ஸ்டாலின் லண்டன் போறாரு. நிறைய எக்ஸ்எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ்லாம் ஜாயின் பண்றாங்க டிவிகேல. இது டிவிகேக்கு பலமா பலவீனமா சார்? ரெண்டும் இருக்குமா? ராதவர்ஜனா அவர்கள் கரூர் எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட அங்க எங்களுக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்து, அது என்ன கணக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது என்ன கணக்கா தெரியும் சொல்லட்டுமா? ஓப்பனா, உதயநிதியும் கைது செய்ய இருக்கிறோம் என்று, வேற ஒண்ணுமே இல்லை. தங்களுடைய கட்சிக்கு இதே காங்கிரஸ் எப்படி திமுக முதுகில் குத்தியதோ மே 4ஆம் தேதி 2026ஆம் வருடம், இதே ராகுல் காந்தி விஜய் முதுகிலும் குத்துவார். அதுதான் ஜாகிரதையா இருக்கும் என்னுடைய கருத்து. கலக்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரமா. வணக்கம்மா. நல்ல ஜோரா இருக்கேன் சார். நேத்து ஒரு சில விஷயங்கள் வந்தது சார். தாவேகா எம்எல்ஏக்களை ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் கிட்டத்தட்ட 35 கோடியிலிருந்து 50 கோடி வரையும் பேரம் பேசினாரு. நம்பிக்கை வாக்கெடுப்புல திமுக சார்பாக ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக. இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா செந்தில் பாலாஜி அவர்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு சார். குதிரை பேரம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி சார் பாக்குறீங்க? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு பூவிழி மூலமாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அந்த வெற்றி விழா, அதாவது 144 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் 144 ஓட்டு வாங்கியது சிலருக்கு இல்லை, பலருக்கு பிடிக்கவில்லை. திமுக, அதிமுக போன்ற இடத்தில் 6 மாதத்திற்குள் இன்னொரு நம்பிக்கையில்லா நம்பிக்கை தீர்மானமோ கொண்டு வர முடியாது என்பது அரசியல் சட்டம், அரசியல் மரபு. ஆனால் திமுக குறுக்கு வழியாக பார்த்தார்கள். அந்த குறுக்கு வழி என்ன என்பதைத்தான் நான் தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சபாநாயகராக பதவியேற்று ஜேசிடி பிரபாகரன் 10 நாள் கூட ஆவல பூவழி. அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுணுமா? அவர் கொஞ்சம் கவர்மெண்ட் கவுந்து போடுமா? இதுனா பூனை கண்ணு மூடினா பூ உலகம் மறைஞ்சு போடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கனவா இருக்குது திமுகவிற்கு தெரியவில்லை. ஒன்று, நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கடந்த 45 ஆண்டுகளாக நான் பிரதிதினம் கவர் பண்ணதுனால நான் சொல்றேன். 6 மாதம் டைம் கொடுத்துருக்குது. சட்டத்தில் அம்பேத்கர் கொடுத்தது, பல நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மோராஜி தேசாய் போன்றவர்கள் அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இன்னும் கொடுத்துருக்காங்க. அதை திமுக எப்படி மறுக்க முடியும்? இன்னைக்கு வந்த திமுக 1956, 57, 58 அங்க கொண்டு வந்ததுக்காக. இது ஜேசிடி பிரகாரம் நம்பிக்கை இல்லை. அவர் என்ன தப்பு பண்ணாரு? லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா மீது காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி திமுக கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஓட்டு சேர்க்க முடியல. தமிழ் வெற்றி கழகத்திலேருந்து 2-3 பேர் இல்ல 15 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க கொண்டு வரதுக்கு. அதான் போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்குது. ஒருவருக்கு 35 கோடின்னா 15 பேருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 500 கோடி வந்துருது. இந்த 500 கோடினால விஜய் அரசாங்கத்தை இறக்க முடியுமா? முடியாது. அதனால தான் இவங்கெல்லாம் பேசினது. உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி மகன் அவர் பேசியதும் கண்டிப்பாக ரெக்கார்ட்ல இருக்கு, போன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மகன்கள் செய்த தவறு, எடப்பாடி பழனிசாமி மகன், ஸ்டாலினுடைய மகன் 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த விஜயை பார்க்க கூடாது. எந்த இடம்? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளியில உட்காந்துக்கிற இடம். எதுக்கு இது உட்காந்துக்கணும்? என்ன அவங்க பரம்பரை சொத்து பாருங்க. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் பண்பநிதி, அதுக்கப்புறம் இந்த நிதி, அந்த நிதி, இந்த நிதி, ஒரே வரிசை நிற்கணும். பார்த்தா நடக்கல. அதுலதான் இந்த பிரபாகரன் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும். அதுக்காக they are ready to spend any amount of money. இதுக்கு ஒரு சின்ன பின்னணி சொல்லிட்டு நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம்மா. பிரைம் மினிஸ்டர் 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய
அந்த ஒரு இதுல போல் கேம்பெயின்ல பேசும் பொழுது மத்திய அரசாங்கம் 13 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறது தமிழகத்திற்கு என்று சொன்னார். 13 lakh crores. அதை மறுநாள் விஜய் பேசும்பொழுது அந்த பொதுக்கூட்டத்தை 30% கமிஷன் அடித்தாங்கன்னு சொல்றாரு. இது ரஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி வந்துருச்சுங்களாமா. அதுல 30% கமிஷன் சொல்றதை தவிர இந்த படம் எங்க போச்சுமா? இப்போ ஒயிட் பேப்பர் கொடுத்ததில் அது நிரூபிக்கப்படுகிறது. அதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் காங்கிரஸ்காரர் மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பிச்சார், சொன்னார். அந்த அந்த பல லட்சம் கடன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரியான நிலைமையில் வெள்ளை அறிக்கை வந்தவுடன் திமுகவினுடைய சப்த நாடிகளும் அடங்கி விட்டது. வயத்துல வயச்சல் பிடி கடிச்சா மாதிரி அடிச்சு வயத்துல வயத்தடிச்சு ஆயிடுச்சு. ரெண்டாவது வயத்தடிச்சல் ஒண்ணு விஜய் அங்க சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்கிறது, இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் வெள்ளை அறிக்கை கொடுத்தது. இதுதாங்க ஒரு பேசிக் பிரின்சிபல். அதனாலதான் உதயநிதி சொல்லிட்டாரு, பாஸ்போர்ட் எடுத்துன்னு துபாய்க்கு போயிட்டாரு ஒரு 2 நாள் முன்னாடி. அவங்க அப்பா ஸ்டாலின் லண்டன் போறாரு. லண்டன் திமுக துபாய் திமுக தான் ஆரம்பிக்க போறாங்க. வேற ஒண்ணும் கஷ்டம் இருக்க முடியாது அவங்களால. இனிமேல் அவங்களால தமிழ்நாட்டில் இருக்கிறது கஷ்டம். நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன், இந்த இந்த ஊழல் பேரம் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சதி கான்ஸ்பிரசி அகைன்ஸ்ட் தி ஸ்டேட்னு கொண்டு போறாங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு சூழ்ச்சி நடந்தது. அதுவும் தேசிய பிரபாகரன் மூலமாக சூழ்ச்சி நடக்கிறது என்றால் இட் இஸ் அகைன்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர், இட் இஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட். அதனால இந்த கேஸை தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தாலும் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரே ஆனால் அந்த கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். காரணம் என்னன்னா அதுல மணி லாண்டரிங் இன்வால்வ்டு. பூவிழி கண்டிப்பா மணி லாண்டரிங் இன்வால்வ் ஆனதுனால that attracts enforcement directorate's notice. அந்த enforcement directorate நோட்டீஸ் பார்த்தா சிபிஐக்கு தானா போயிடும். அது ஆக மொத்தம் இது ஒரு மாபெரும் சூழ்ச்சி நடந்திருப்பதாகத்தான் தமிழக காவல்துறை கருதுகிறது. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சி மேல வச்சது சோஃபா மாடல் ஆட்சி. ஏன் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து தாவேக்கால ரிசைன் பண்ணிட்டு இணையறாங்க அப்படிங்கிறது. அப்போ இப்போ டிஎம்கே பண்ற இந்த வேலைக்கு அவங்களால திருப்பியும் சோஃபா மாடல் ஆட்சின்னு விமர்சிக்க முடியாது இல்ல சார் உதயநிதியால? அதுக்குதான் கவுண்டர் ஹாஸ்டலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா திமுக செய்தது எந்த தொலைக்காட்சிகளோ எந்த ஊடகங்களோ எந்த யூடியூபோ எந்த பத்திரிகையோ எழுதவே இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்றேன், அதுதான் கவுண்டர் ஹாஸ்டலிங். இப்போ ஹாஸ்டலிங் குதிரை பேரங்க சொன்னாங்க, எதிர் குதிரை பேரத்தை திமுக செய்தது. அதுவும் அவங்களும் அதுக்கு அந்த கிரிமினல் ஆக்ட் அவங்களும் இன்வால்வ் ஆறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகோக்கு 2 எம்எல்ஏமா அவங்க உதயசீரன் சின்னத்தை நின்றாங்க. அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்ட அப்புறம் விஜய் சொல்லியிருக்காரு வைகோ கிட்ட, நாங்க போய் பிரச்சாரம் பண்றேன், எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றாங்க, அவனுக்கு பிரச்சாரம் பண்றேன்னுட்டு. அதை வச்சு நான் ஆர்எஸ் பாரதி கவர்னர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, திமுகவுடைய வழக்கறிஞர் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு, சார் நீங்க சொல்லியிருக்கீங்களே அது கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜினாமா செய்ய தயாராக இருந்த அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு வேண்டான்னு போக வேண்டியது தானே, அவர் தடுத்து நிறுத்தினாங்க. அது இங்கேயே இருந்துரு, நீ தாவேக்காக்கு போகாதே, உனக்கு பணம் தரேன்னு அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 கோடி 40 லட்சம் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும். அதுவும் ஒரு கவுண்டர் ஹார்ஸ் ட்ரேடிங் தான். தாவேக்காவுக்கு போகாத இருப்பது கூட பணம் தந்து தான் போகாத இருக்காங்க. ஆக மொத்தம் அந்த 2 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ராஜினாமா செய்தாக வேண்டும். ஓகே, ஓகே சார். அதே மாதிரி இன்னைக்கு தாவேக்கா கிட்டத்தட்ட 2 முன்னாள் அமைச்சர்கள் சார்பா 25,000 அதிமுக கேடர்ஸ் தாவேக்கா இணைஞ்சிருக்காங்க சார். இப்போ நிறைய எக்ஸ்எம்எல்ஏஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் ஜாயின் பண்றாங்க டிவிகேல. இது டிவிகேக்கு பலமா பலவீனமா சார்? 2 இருக்குமா. ஏன்னா ஒரு காமன் காமெண்டேட்டரா 2 பக்கம் இல்லாத ஒரு பக்கம் பேசுறதை விட அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூடாரம் காலியாகிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், கேடர்ஸ், ஊழியர்கள், அவருடைய அனுதாபிகள் எல்லாருமே 2 பேருமே விட்டுட்டு போறாங்க. திமுக விட்டுட்டு தாவேக்கா பக்கம் வருவாங்களா, வேற ஏதாவது கட்சி போவாங்களா தெரியாது. 1. 2வது எலெக்ஷன் போகுதுதான் தெரியும். 2வது
நீங்க ஒரு ஆர்டிபிஷியல் மெஜாரிட்டி நீங்க கண்டுபிடிக்கிறதன் மூலமாக தங்களுடைய கட்சிக்கு இதே காங்கிரஸ் எப்படி திமுக முதுகில் குத்தியதோ மே 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் தக்க சமயத்தில் இதே ராகுல் காந்தி விஜய் முதுகிலும் குத்துவார். அதுதான் ஜாகிரதையா இருக்கணும்னு என்னுடைய கருத்துங்க. ஆக மொத்தம் ஹார்ஸ் ரைடிங் பண்றதெல்லாம் ரைட்டு, பண்ணலாம், யாரும் ஆனாங்களே. பட் நிரபராதியாக காமன் ஃபேக்டரா சொல்லுவது காங்கிரஸை நம்பாதீர்கள். ஏன் தெரியுமா? ஒன்னே ஒன்று சொல்றேன். இதே ப. சிதம்பரம் திமுகவோட உட்கார்ந்து சோனியா காந்தி கிட்ட பேசிட்டு காங்கிரஸ் ஊரை கொண்டு வந்தாரு ஏப்ரல் மாசம், ஞாபகம் இருக்குல்ல? அதே ப. சிதம்பரம் நேற்று தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தை வந்து பட்ஜெட் எப்படி பிரசன்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லிட்டாரு. இவர் யாருங்க? இவரு ஏற்கனவே நிதி அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம். அவரை விட நிறைய நிதி அமைச்சராக பட்ஜெட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன். 2 பேருமே தமிழ். இந்த 2 பேருமே விஜய் பார்த்துட்டாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்துட்டாரு, ப. சிதம்பரத்தை பார்த்துட்டாரு. இப்ப விஜய் வந்து 2022 ஜூலை மாதம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெகுலேஷன் ஆரம்பிச்சு. அந்த சமயத்துல ப. சிதம்பரம் இதை பண்ணு, வரியை போடு, வரியை போடாத, இது மேல இனாமா கொடுக்காதெல்லாம் சொல்றது. இவர் யாருங்க சொல்றதுக்கு? ஆக மொத்தம் காங்கிரஸுடைய அதிகமாக நீங்க இடம் கொடுக்காதீங்க காங்கிரஸுக்குன்னு தான் என்னுடைய கருத்துங்க. தேவைக்கா லிமிட்டா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்க, நல்லா போச்சு. ஏன்னா ஒரு அலையன்ஸ் பார்ட்னருக்கு ட்ரை பண்ணாரு. இனிமேல் காங்கிரஸுக்கு கொடுக்காதீங்க, அதுதான் எனக்கு கருத்துங்க. ஓகே சார். அதே மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து இந்த மாற்றுக் கட்சியினர் இந்த விழால வந்து பேசியிருந்தாரு. கரூர் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட அங்க வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஆவேசமா பேசினாரு. அது என்ன கணக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது வந்து என்ன கணக்கா தெரியும் சொல்லட்டுமா? ஓப்பனா கலர் கர்நாடக ஆதவர்ஜுனாவுடைய மனது என்பது விஜய் மனதை அவர் பிரதிபலிக்கிறார். விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் திமுகவை எப்படி அதிமுக அல்லோலப்படுகிறதோ சுக்கு அதாவது சூரத்தேங்காய் மாதிரி சுக்கா போயிடுச்சோ அதே மாதிரி திமுகவும் போக இருக்கிறது. ஆதவர்ஜுனா கணக்கு போடுவது எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி கேஸ்ல செந்தில் பாலாஜியும் உதயநிதியும் கிட்டத்தட்ட ஒரு 30 தரம் பேசியிருக்காங்க அந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு அப்புறம். அதை தான் பேஸ் பண்ணி நேற்று அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல 3-4 அந்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, திருநாவுக்கரசுங்கிற உள்பட. அதுல ஆதவர்ஜுனா சொல்லுவது உதயநிதியும் கைது செய்ய இருக்கிறோம் என்று, வேற ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல்ல உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் வந்து விட்டுட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கைது செய்யாத அந்த கொடநாடு கேஸ்ல விட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஒண்ணும் பண்ணாத விட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் ஜெயலலிதா கருணாநிதி அரெஸ்ட் பண்ணிக்காங்க, கருணாநிதி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிக்காங்க. இப்ப விஜய் வந்து கண்டிப்பாக உதயநிதியும் மு.க. ஸ்டாலினையும் கைது செய்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வார் இந்த செந்தில் பாலாஜி கேஸ் மூலமாக என்பதுதான் ஆதவர்ஜுனா ஜாடையாக காண்பித்தனுடைய கருத்துங்க. ஓகே சார். அதே மாதிரி கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து 10-11 போவாரு, ஜூலை 10-11 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அதோட பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா 41 குடும்பங்களை மட்டும் பார்ப்பாரா, இல்ல திருச்சி கிழக்குல பார்த்த மாதிரி கரூர் மக்கள் சந்திப்பா அது இருக்குமா? 40-50 பேர் பார்ப்பாங்க. எதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க? அவர் வந்து அடிபட்ட அந்த உயிரிழந்த பல குடும்பங்களுக்கு முதல்லயே இது ஊருக்கு கூப்பிட்டு பணியூருக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்தினார், செக்கெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. 41 பேரும் அக்செப்ட் பண்ணினாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்தந்த 41 வீடுக்கும் போவது அவர்கள் எல்லாம் ஒரு காமன் பிளேஸ்ல உட்கார வச்சு பேசுவதுதான். காரணம் என்னன்னா அந்த சிம்பத்தி ஃபேக்டர் தான் விஜய் வெற்றி பண்ண வச்சதுமா. அந்த 41 அந்த ஆத்மாக்களுடைய சாபம் திமுக மேல இருக்குது பாருங்க, செந்தில் பாலாஜி மேல. அதுதாங்க திமுகவுக்கு தோல்வி, தாவேகாக்கு வெற்றி. அதனால அந்த ஆத்மாக்களை சந்திப்பதற்காக கண்டிப்பாக விஜய் அவர்கள் 11ஆம் தேதி காலையில் போவதாக நான் கேள்விப்படுகிறேன் டெல்லியில்.
அதே மாரி சிபிஎம் சண்முகம் இருக்காருல்ல சார். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த தாவேகா அரசு வந்து கவிழப் போகுது. எல்லாரும் தயாரா இருங்க. திமுக வந்து எலக்ஷன சந்திக்க வேண்டிய நிலைமை வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து இப்போ திமுக வந்து அந்த குதிரை பேரம் பண்ணதுக்கானது அப்படின்னு சொன்னாங்க. சிபிஐ, சிபிஎம் வந்து என்னதான் தாவேகா கூட கூட்டணியில இல்ல, வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாலுமே, இந்த கூட்டணி கட்சிகள் அந்த மீட்டிங்ல வந்து அவங்க கலந்துக்காததுக்கான ரீசன் என்ன சார்? அவங்க ஏற்கனவே தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. அவருடைய ஐடென்டிட்டி அவருடைய சுதந்திரம். எனினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு உள்ளர்த்தம் இருப்பதாகவும் நான் கருதுகிறேன். எனக்கும் அதே கருத்து தான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தையை, மதிமுக போன்ற கட்சிகள்ட்ட தான் 2 2 2 2 3 3ன்னு வாங்குறதை விட நம்மளே செல்ஃப் டிட்டர்மினேஷனோட நம்மளே செல்ஃப் மெஜாரிட்டி வந்துட்டோம். 140 பேர் எப்படி வெற்றி பெற்றாரோ நம்பிக்கை தீர்மானத்தில், அதே வந்து 120 125 தான் இவருக்கு தொந்தரவு இருக்காதுன்னு நினைக்கிறாரு. அலையன்ஸ்ல ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் இருந்தால் யாராவது ஒருத்தர் பிச்சு பிடிங்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார், 5 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். அதே கால் பின்னாடி மண்ணை தோண்டிட்டே இருப்பார், தொப்புள் கீழே விழுறதுக்காக. ஸோ இதெல்லாம் சிபிஎம் சொல்வது, சிபிஐ சொல்வதை எல்லாம் பேப்பர் வெளியில் எடுத்துங்க. டோன்ட் டேக் இட் லைட்லி. அவங்க என்ன ஒன்றா எது ஒன்றா கடைசியில் வந்து கழுத்து விட்டுருவாங்க. ஏன் தெரியுமோ, திமுக இருந்துட்டு நாங்கள் திமுகவுன்னு இருக்கிறோம், தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன இரட்டை நிலைப்பாடு கொண்ட கம்யூனிஸ்ட் தன்னுடைய தீக்கதையில் என்னென்ன எழுதுறாங்க திமுகவை பற்றி, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. முரசொலியில கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி எதிர்த்து எழுதியிருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக என்பதுதான் என் கருத்துமா. ஏன்னா நிறைய அலையன்ஸ் நான் டெல்லியில பார்த்திருக்கேம்மா. விபி சிங், சந்திரசேகர், டாக்டர் மன்மோகன் சிங், ஏன் அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட, இந்த 4 பேரும் சேர்ந்து அரசாங்கம் செய்யும் போது 4 பேருக்கும் துன்பங்கள் வளர்த்தியே இதே ஜெயலலிதா அடல் பிஹாரி வாஜ்பாய் கிட்ட சொல்லி சோனியா காந்தியும் நம்ம ஜெயலலிதாவும் சுப்பிரமணிய சாமியினுடைய டீல வந்து பண்ணி கவர்மெண்ட் கவுந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, எது இடைச்சல. அது விஜய்க்கு ஒரு தலைவிலை கொடுப்போம். அதில் திமுக என்ஜாய் பண்ணுவாங்க. திமுகவிற்கு மீண்டும் உயிர் வரக்கூடாது என்பதுதான் விஜயனுடைய கருத்து. அதை விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் என்னுடைய கருத்து விட மாட்டாங்க. ஓகே, ஓகே சார். தாவேகா கூட கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப மதிமுகவும் கலந்துக்கிட்டாங்க சார். இந்த கட்சி கூட்டத்துல வந்து இவங்க கூட்டணிக்கான பெயர் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிய வரும்ன்ற எதிர்பார்க்கப்பட்டது. உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? பட்ஜெட் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மதவாத கட்சிகள்லாம் இருந்ததுன்னா கலவரம் வரக்கூடாத பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விஜய்க்கு தெரியும். இவங்க சொல்லிதான் விஜய்க்கு தெரியணும். ஏற்கனவே பார்த்திருக்காரு. 1 2 3வது வந்து தமிழ் வெற்றி கூட்டணி என்பதை விஜய் அவர்கள் ஊர்ஜிதமாக நம்புகிறார். அந்த வெற்றிங்கிற வார்த்தை வரணும்னு பார்க்கிறாரு விஜய். இன்னொரு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் அடுத்த கூட்டம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் பேர் முடிவு செய்துள்ளார்கள். திருமாவளவனை பொதுச் செயலாளராகவோ கன்வீனராக வைக்கலாம் என்றெல்லாம் யோசித்து வருகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் கமிட்டியில காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூஸ்கள், மேகதாது போன்ற இஷ்யூக்கள், கான்டென்ஷியஸ் இஷ்யூஸ் எல்லாம் தள்ளிய வச்சிடலாம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம்னு நினைச்சுப்பாங்க. எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது அதுதான் வழிகாட்டியாக இருக்கும். அந்த சிக்கலில் விஜய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஐயுஎம்எல் வந்து காதர் மொய்தீன் அவர்கள் வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் சார். அதுல வந்து அந்த திமுக, அதிமுக கூட்டணி அப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களே தான் வந்து என்கிட்ட வந்து எடப்பாடி அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம், அடுத்த நாள் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினாருன்றத அவர் சொன்னார். ஏன்னா இத்தனை நாளா அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வெளியே வரல. இப்போ காதர் மொய்தீன் அவர்கள் சொன்னப்படி தான் வெளியில வருது. ஒரு 45 நாள் 60 நாள் ஆகுது சார் இந்த ஆட்சி வந்து. அந்த அதிமுக திமுக கூட்டணி வைக்கிறதா இருக்கட்டும், இப்ப நேத்து குதிரை பேர நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக அதிமுக தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு பெரிய சதி மட்டும் ஏன் சார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அந்த சதி வந்து என்னைக்கா ஒரு நாள் முறியடிக்கப்படுமா? அதுக்கான விளைவுகள் அந்த கட்சியினர் என்ன சந்திக்கவா இருக்கும்? நாங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். இது மாதிரியான சதி திட்டம் நடப்பதற்கு முதல் உதாரணம் சபாநாயகர் பிரபாகரன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறேன் என்று உதயநிதி சொன்னது தவிர, மாதத்திற்கு ஒரு முறை ஏதையாவது சொல்லி
இந்த ஆட்சியை கவுத்து விடணும்னு பார்க்குறாங்க. இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? Yes, sir. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு உஷாராக இருங்கள். தங்களுடைய இலாக்காக்களில் போக்குவரத்து போராட்டம், மின்சார துண்டிப்பு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது, இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க. அதன் மூலமாக பொதுமக்களிடையே ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்கி அதன் மூலமாக விஜய்க்கு விரோதமாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் சூழ்ச்சிகள் செய்வார்கள். எங்கம்மா அவங்க கையில் லட்சம் லட்சமா கணக்கு பணம் வச்சிருக்காங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறது என்ன போகுது? உஷாராக இருக்க வேண்டியது தமிழக போலீஸ், காவல்துறை, உளவுத்துறை, சில அமைப்புகள் கூட வகுப்பு கலவரத்தை உண்டாக்கினாலும் ஆட்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது, அதிர்ச்சி அடையக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் விஜய் எல்லாம் ஆக மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாருங்க. எப்படி அவங்களுடைய அம்மையார் சோபனா சந்திரசேகரன் வந்து தினத்தந்தி பேட்டியை கொடுக்கும் பொழுது அவன் வந்து ஒரு சீரியஸான ஆளு, சிரிக்கவே மாட்டான்லாம் சொன்னா பாருங்க, அது கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குது. இங்கே பிரைம் மினிஸ்டர் பார்க்க வந்தபோது கூட பிரதமர் நரேந்திர மோடி கூட சில அறிவுரைகளை விஜய்க்கு சொல்லி இருப்பதாக பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். காரணம் அவர்களிடம் பிரதமர் சொன்னதாக. ஸோ ஆக மொத்தம் விஜய் இதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்க மாட்டாருங்கம்மா. இந்த சதி திட்டத்தை தீட்டுவார்கள். அதனுடைய உதாரணம் தான் செந்தில் பாலாஜி, முதல் உதாரணம். பிள்ளையார் சொல்லி இனிமேல் எனி டைம் எதனா எதுனா பண்ணுவாங்க. இப்போ பாஜக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பொழுது பங்காரு லக்ஷ்மண் என்று சொல்லக்கூடிய ஆந்திர தலைவர், பாஜக தலைவராக இருந்தவர், அகில இந்திய பாஜக தலைவராக இருந்தவட்ட தகல்கா என்ற ஒரு பத்திரிகையினுடைய நிருபர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு அதனுடைய பதவியே காலி பண்ணி விட்டாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஒரு அவர் பெயர் வந்தது, ஊழல் அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரியான ரீதிகளை திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும். ஏதாவது ஒரு வீக்கான இருக்கக்கூடிய மினிஸ்டரையோ எம்எல்ஏ பிடிச்சி, நீ பாருங்க அந்த இளையராஜா பிடிச்சாங்களா, அந்த மாதிரி வேற யாராவது பிடிச்சிட்டு கையில் ஒரு 5 லட்சத்தை கொடுக்கறது, அப்புறம் வாங்கிடுவாங்க போட்டோ வீடியோ எடுத்துட்டு. அப்புறம் இதெல்லாம் தமிழக உளவுத்துறையும் சரி விஜயும் சரி ஜாகிரதையா இருக்கணும். அதை வச்சு கவர்மெண்ட் கவுக்க பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் வந்து நான் ரொம்ப சாது, நான் வந்து ஹேண்ட் ஃப்ரீ, எனக்கு வந்து கரப்ஷன் ஃப்ரீன்னு சொல்றது இது ஊர்ஜிதப்படுத்தும் அளவிற்கு பொதுமக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டு வாழ்வதற்கு வீடியோ ஆடியோ ஏதாவது ஒன்று விடுவாங்க. பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் பாருங்க, உதயநிதிக்கும் சபரீஷனுக்கும் 30,000 கோடி இருக்குதுன்னுட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வரும். அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து அது விஜய் பாதிக்கும் என்றெல்லாம். ஏன்னா விஜய்க்கு எத்தனை களங்கங்களை எல்லாம் கொண்டு வந்தார்களோ, எத்தனை கிரிமினல் ஆக்ட் செஞ்சாங்களோ பிஜேபி, சாரி நம்ம டிஎம்கே, அதை விட மோசமா செய்வாங்க. அதற்கு 3 உதாரணங்களை சொல்லி என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன் பூவழி. ஃபர்ஸ்ட் கரூர் எமோஷனலா அவர் அட்டாக் பண்ணாங்க. செகண்ட் ஜனநாயகன், இன்னும் 2-3 நாள் அதுக்கு சர்டிபிகேட் கிடைச்சி போது, இன்னும் 2-3 நாள் அது வெளில வரப்போகுது இந்த படம். பைனான்சியல் வைஸ, எக்கானமி வைஸ, பொருளாதார ரீதியாக அதை முடக்கம் செய்ய பார்த்தார்கள். 3வது தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடைய மூளையில ஒரு குழப்பை விட வேண்டும் என்பதையும், பொதுமக்களிடையே ஒரு வதந்திகளை குழப்ப வேண்டும் என்பதையும் சங்கீதா கொடுத்த அபிடவிட்டை ரிலீஸ் பண்ணாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க, அது கிரிமினல் ஆக்ட் பாருங்க. இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொன்னா நான் அவனை பத்தி எழுதினா அதுக்கு துரோகம் பண்றது, இவங்களுக்கு பண்ணிட்டு அதை பிரஸ்ல கொடுத்துட்டு அதை விவாத பொருள் ஆக்கினா. அதுக்கு பதில் சொல்லிட்டாரு விஜய், நோ ப்ராப்ளம், நான் எப்படி சந்திப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை சந்திச்சுட்டாரு. இந்த 3 தாங்க விஜய்க்கு சிம்பத்தி வந்ததுங்க தேர்தல்ல. அது மாதிரி விஜய் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட வெங்கடநாராயணன் ப்ரொடியூசர் இருக்காரு இல்லைங்க சார், ஜனநாயகன் ப்ரொடியூசர், அவர் வந்து தமிழகத்தோட பிரதிநிதியா, டெல்லி பிரதிநிதியா அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க சார் தமிழக அரசு. நீங்க உங்களோட கருத்து என்ன சார் அதை பார்க்கும்போது? ஏன்னா அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து தமிழகத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருன்ற விமர்சனம்லாம் அவர் மேல வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த பாருங்க, அது வந்து ஆஃபீஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கையா உரியவருக்குத்தான் அந்த பதவி கற்க வேண்டும் என்று. ஜெயலலிதா இருந்தபோது மைத்திரனை வச்சாங்க, ஜெயலலிதா இருந்தபோது தலைவர் சுந்தரத்தை வச்சாங்க. நான் ஒன்னேன்னு கேட்கிறேன், இதே திமுக சொல்றாங்களே அவர் வந்து கர்நாடகாக்காரர், அவருக்கு பதவி கொடுக்க கூடாது என்றெல்லாம். ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது சம்பத் என்பவர் ஒரு சிறப்பு பிரதிநிதியாக இருந்தார் தமிழக சட்டமன்றத்தில், தமிழக அரசின் சார்பாக. அவர் யாரும் கேட்டீங்கன்னா கருணாநிதிக்கு அவர் வெளியூர்காரர் சேர்ந்தவருங்க. அவருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருந்தாங்க? சத்யநாராயணா போட்டது, அவருடைய கேவிஎன் நிறுவனத்தில் பண்ணது வரவேற்கத்தக்கது. முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கை குறிக்கோள் தான் டெல்லிக்கு அனுப்ப வேண்டுமே தவிர
டாம் டிக்கன் ஹரி அனுப்புவார். அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லாத அப்படி அனுப்பிச்சு விட்டுருவாரா? எது இருப்பினும் அது வைகோவோட முடிச்சு போடுறாங்க. வைகோக்கு வேற ஏதாவது பண்ணி புரியுது தரப்போறாரு புரியுது. கண்டிப்பாக. ம். ஸோ வைகோ வந்து என்ன, அவருக்கு 85 வயசுல எப்படிங்க ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, அதிகாரிகள் ரீதியாகவும் சரி எப்படி பார்க்க முடியும்? இவர் தான் அதிகாரியோட பார்ப்பாரு, சில அமைச்சரோட பேசுவாரு, கொள்ளுவாரு, விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. தமிழ்நாடு கோஆர்டினேஷன் இருக்குன்றது. அதை தவிர மிக முக்கியமானது, திமுக அரசின் சார்பில் இருந்த ஏகே விஜயன் என்பவர் தமிழகத்துடைய சிறப்பு பிரதிநிதியாக இருந்தவர், 5 வருடங்கள் இருந்தவர். தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு காமிச்சார் அதை சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா திமுக வந்து எப்ப பார்த்தாலும் பாஜகவுடன் சண்டை போட்டுனா இருந்தது. இவர் சண்டை போடுவதை தடுக்கிறார் விஜய் அவர்கள். நான் கோஆர்டினேட்டரா இருப்பேன், நாங்க 2 பேரும் இக்கட்டா சூழ்நிலையில கூட உதவிகரமாக இருப்பார்கள், நாங்க வந்து மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னார் விஜய். அசம்பிளில சொல்லியிருக்காரு, பதவியேற்பு விவாதத்தில் சொல்லியிருக்காரு. அது நிரூபிக்கும் அளவிற்கு தன்னுடைய ஆப்த நண்பர், தனக்கு நம்பிக்கையானவரைத்தான் டெல்லி பிரதிநிதியாக போட்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கதுதான் என்று நான் நினைக்கிறேன். பூவெட்டி. ஓகே சார், எங்களுக்கு தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.